வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவலாக கொள்ளு கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக போட்டுக்கோங்க. எல்லோரும் ஆனியனில் போட்டுருவாங்க, பட் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் தக்காளியில் வெந்த பேருக்கு போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தோல் எடுத்த ஆலு, தோலை உரிச்சிட்டு ஆலு ஆட் பண்ணியிருக்கேன். தோலோடு போட்டால் நல்லாயிருக்கும், பட் நான் கொஞ்சம் தோல் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஸ்லிம்மில் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு 5 மினிட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக கொள்ளு நான் வந்து விசில் போத்த தண்ணி இது, ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது அதையே யூஸ் பண்ணுறேன் நான் கொள்ளு கிரேவிக்கு. கொள்ளு கிரேவி தண்ணியில் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இங்கே பாருங்க, வேக போட்ட கொள்ளு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த கொள்ளு, வேக வச்சுருக்குள்ள கொள்ளு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொள்ளு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ களி அந்த மாதிரி இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஃபுட்டுக்கு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், கொள்ளு கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ பக்கத்தில் நம்ம ஒரு தோசை போட்டுப்போம். ஒரு சூப்பர் தோசை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இங்கே ஆல்மோஸ்ட் ரெடி நம்ம கிரேவி. பாருங்கள், சூப்பராக வெந்து எடுத்துச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட்டே வேறு. கம்பல்சரி கொத்தமல்லி யூஸ் பண்ணணும். இங்கே கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் சூப்பராக வந்துடுச்சு. ஆலு வந்துடுச்சு, நம்ம கொள்ளு வந்துடுச்சு, ரசமும் சூப்பராக வந்துடுச்சு. கிரேவி நல்லா வந்துடுச்சு. தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பர் முறை தோசை ரெடி. அழகாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச கொள்ளு ரசம். Looks yummy.